ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் உங்கள் ஆதரவை என் சேனலுக்கு கொடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு திடீர் சட்னி செய்கிறது எப்படின்னு செய்ய போகிறோம். உண்மையிலே திடீர் சட்னி தான். அதுக்கு ரொம்ப பொருட்கள்லாம் தேவையில்லை, நேரமும் தேவையில்லை, ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு மொத்தம் 3 பொருட்கள் தான். மிளகாய்த்தூள், இது கல் உப்பு, பூண்டு தோலை உரித்து வச்சுருக்கேன், நல்லெண்ணெய். இது 3 பொருள் தான். உப்பு சுவைக்காக போடுறது. பொருள் மொத்தம் 3 பொருள் தான். மிளகாய்த்தூள், பூண்டு, நல்லெண்ணெய். இந்த 3 பொருளை வச்சு டக்குன்னு திடீர்னு செஞ்சிடலாம். அந்த பொடின்னு சொல்லுவாங்க. இது எண்ணெய் ஊற்றி செய்தாலும் சட்னியாக தான் இருக்கும். இல்லை, ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு பல்லை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. மிளகாத்தூளோட போட்டால் அவ்வளோ சீக்கிரம் மசியாது. அதனால் ஃபஸ்ட்டு பூண்டு பல்லை போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி இது மாதிரி வச்சுக்கோங்க. மசியக்கூடாது. 1 2 இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், குழம்புக்கு அரைப்போம்ல தனி மிளகாத்தூள்லையும் இந்த கல் உப்பையும் போட்டு ஒரு ஓட்டு ஒட்டிக்கோங்க. ரொம்ப மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு ஓட்டு திருகல், அவ்வளோதான். இப்போ நான் போட்டி கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதை இப்போ மிக்சியில் இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள். இப்போ இதில் என்ன செய்யணும், இப்போ தான் நம்ம எடுத்து வச்சிருந்த நல்லெண்ணெய், செக்கநாட்டில் எண்ணெய் ஊற்றும் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் கிடைக்கிற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆனால் ஊற்றுங்க. ஊற்றி இது ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா சட்னி ரெடி. இப்போ ஓட்டி கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மிக்ஸியில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், சட்னியாக வந்துட்டு பாருங்கள். வெங்காய சட்னி, தக்காளி சட்னிலாம் அந்த அதே கலருக்கு அதே இதுக்கு வரும். சட்னி இதுக்கே வரும். சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த பச்சை பூண்டு போட்டு அரைக்கிறதால உடம்புல வாய்வு இருந்தாலும் சரியாயிடும். நல்ல உடம்பு ருசியும் தூக்கலாக இருக்கும். 10 தோசை சட்டுன்னு சாப்பிட்லாம். இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதை எடுக்கிறேன் பாருங்கள். இது சட்னி மாதிரியே வரும். இப்போ பூண்டு மிளகா சட்னிலாம் அரைப்போம்ல, அதே மாதிரி இருக்கும். வெங்காயம் தேவையில்லை, தக்காளி தேவையில்லை, தேங்காய் தேவையில்லை, அரிய வேண்டாம், வதக்க வேண்டாம், ஆற வைக்க வேண்டாம், அரைக்க வச்சு தாளிக்க வேண்டாம், ஒன்றுங்க. அடுப்புக்கிட்டே போக வேண்டாம் நீங்கள். அவ்வளோ ஈஸியாக செய்கிறது. வெறும் பொடியும் பூண்டும் எண்ணெயும் தான். நுணுகி சாப்பிட்லாம். அதோட அந்த கார சட்னியோட ஒரு வாய் வில்லல் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு காரம், ஒரு காரம் இல்லாத அந்த சட்னி ரெண்டும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சொர்க்கத்துக்கு போகலாம். சாப்பாட்டு பிரியர்கள், நம்மளை போல் சாப்பாட்டு பிரியர்கள்லாம் ரொம்ப ரசித்து ருசி சாப்பிட்றதுக்குன்னு செய்யக்கூடிய சட்னி திடீர் சட்னின்னு சொல்லுவாங்க. வெளியில் நம்ம எங்கேயும் போயிட்டு வரோம், வந்தால் வீட்டில் மாவு இருக்கும், துவை அரைக்க முடியாது, அலுப்பாக இருக்கும். அப்போல்லாம் டக்குன்னு மிளகாத்தூளையும் பூண்டையும் போட்டு நுணுக்கி எண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். உண்மையிலேயே இந்த சட்னிக்கு பேர் திடீர் சட்னின்னு தான் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த காலத்தில் அம்மியில் நுணுக்குவாங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் அம்மி இல்லை. இல்லைன்னா கல் உரல்லையும் நீங்கள் நசிச்சிக்கலாம். நான் என்கிட்ட மிக்சியில் போட்டு நான் இப்போ அரைச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். அது மாதிரி இந்த சட்னியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.